துரோகம் இழைக்கும் எட்டப்பர்களை அன்புமணி ராமதாஸ் மீது மாணிக்கம் தாக்கூர் அட்டாக். தொகுதி மறைவரைக்கு அன்புமணி ராமதாஸ் சப்போர்ட் செய்திருந்தார். இந்த ஆதரவுக்கு துரோகம் இழைக்கும் எட்டப்பர்களை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சாடியிருக்கிறார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கும் போது, டாக்டர் ராமதாஸ் அவர்களே சிபிஐ வழக்கில் நெருக்கடியை கண்டு அஞ்சி பாஜக அரசின் தொகுதி மறுவரையைக்கு வக்காலத்து வாங்குவதற்காகவே இதுபோன்ற அடிப்படை புரிதலற்ற கருத்துக்களை பேசுகிறீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கிலாந்து ஒரு ஒற்றையாட்சி முறை கொண்ட நாடு. அங்கு மத்திய நாடாளுமன்றமே முழு அதிகாரத்தையும் வைத்திருக்கிறது. இந்தியாவை போல தனியாக சட்டமன்றங்களும் சுயேட்சை உரிமைகளும் கொண்ட மாநில அரசு என்ற அமைப்பே அங்கு கிடையாது. இங்கிலாந்தில் கவுன்சில்கள் மற்றும் மாநகராட்சிகள் போன்ற உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளை நேரடியாக மத்திய அரசின் கீழ் இயங்குகின்றன. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இங்கு மாநிலங்களுக்கு தனித்தனியான அதிகாரங்களும் உரிமைகளும் சட்டமன்றங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்தின் இந்த ஒற்றையாட்சி உள்ளாட்சி அமைப்பை உதாரணம் காட்டி இந்தியாவின் மாநில உரிமைகளோடும் இந்திய நாடாளுமன்ற அமைப்போடும் ஒப்பிட்டு பேசுவது உங்கள் அடிப்படை அரசியலமைப்பை புரிதலற்ற தன்மையை அறியாமையை காட்டுகிறது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு 59 இடங்கள் கிடைக்கும், 2000 கிராமங்கள் மேலாண்மை செய்யப்படும் என்றெல்லாம் அன்புமணி கூறுகிறார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பணி என்ன என்பது சட்டங்களை இயற்றுவதும் திருத்துவதும் மட்டுமே. திட்டங்களை நேரடியாக செயல்படுத்துவது எம்பிக்கள் வேலையல்ல. உங்கள் கூட்டணி பாஜக அரசின் சர்வாதிகாரி போக்கால் எம்பிக்கள் தங்கள் அடிப்படை நாடாளுமன்ற கடமைகளை கூட சுதந்திரமாக செய்ய முடியாமல் முடக்கப்பட்டுள்ளனர் என்பது இந்த மழைக்கால கூட்டத்தொடரிலேயே உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டுமே என தெரிவித்துள்ளார். இப்போது உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்களும் தமிழ்நாட்டில் 39 இடங்களும் உள்ளன. இதேபோல இரண்டுக்கும் இடையே 41 இடங்கள் வித்தியாசம் இருக்கிறது. 50% இடங்கள் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு 120 இடங்களாகவும் தமிழ்நாட்டிற்கு 59 இடங்களாகவும் மாறும். இதனால் உத்தரப்பிரதேசத்திற்கு தமிழ்நாட்டிற்கு இடையே உள்ள இடைவெளி 41 61 இடங்களாக பல மடங்கு அதிகரிக்கும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டின் அரசின் பலமும் பிரதிநிதித்துவமும் கடுமையாக சரிந்து டெல்லியில் தமிழ்நாட்டின் குரல் பலமற்றதாக மாற்றப்படும் என்ற உண்மை உங்களுக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார்.